ராஜு வாஸ் லைஃப். அதாவது இந்த படத்தோட ஹீரோ பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லை, நான் தான். என் பேர் ராஜி. நான் இந்த காலேஜ் சீனியர், பிகாம் தேர்ட் இயர். என்னை பற்றி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா காலேஜ் தான். காலேஜில் மெமரிஸ் எங்கேயுமே கிடையாது. காலேஜ் ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா சீட்டு ஃபுல்லாகிடுச்சு. அதனால் அவுட்டரில் ஒரு கேம்பஸ்லனா ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். எல்லாம் நல்லா தாங்க போச்சு. ஏன்னா எங்கள் ஹாஸ்டல் வார்டன்னு புதுசாக 2 பேர் அழைச்சிட்டு வந்துருந்தாரு. அதுக்கப்புறம் தான் லைஃப்பில் சடன் பிரேக் அடித்த மாதிரி ஒரு பிரேக் ஆகிருந்துச்சு. வாழ்க்கையே ஃபுல்லாக ஒரு உல்ட்டாவாகிடுச்சு. ஆனால் காலேஜ் லைஃப்னால் அது ஒரு லைஃப் தான். ஜாலியாக பசங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு, அதுக்கு ஜாலியாக சைட் அடிச்சுக்கிட்டு, அது ஒரு வாழ்க்கையாக தான் போணுச்சு. ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு என் வாழ்க்கை. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தேன். திடீர்னு எல்லாம் புரட்டி போட்ட மாதிரி நிறைய சம்பவம் ஆச்சு. இதில் நம்ம மூஞ்சி லவ் வேறு, அதை பின் சுற்றி மொக்க வாங்கினது தான் மிச்சம். பசங்களாம் கலாய்ச்சாங்க. என்னமோ என் போதாத காலம். அவளை பார்க்க போய் நின்று கால் செருப்பு தேஞ்சதான் மிச்சம். இந்த ஒன் சைடு லவ், எத்தனை லவ் வந்தாலும் நம்மளுக்கு இந்த ஒன் சைடு லவ் மேலே வராது. ஆனால் இந்த லவ் மறக்க இன்னொரு லவ், இந்த லவ்வை மறக்க இன்னொரு லவ்னு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா வாழ்க்கைன்னு யோசிக்க ஆரம்பித்தேன். புதுசாக ஒரு லவ்வை தேடி ஆரம்பித்தேன். அப்போ தான் டியூக் பைக் நான் வாங்கினேன். ஆனால் என்ன ஏற்ற பார்த்தீங்களா, நான் அந்த வண்டி மேலே லவ் வைக்க, அந்த வண்டியை இன்னொருத்தவன் லவ் வைக்க, அந்த வண்டியை அவன் அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். அது என்ன காரணம்னு யோசித்து பார்த்தா ஒரு காரணமும் இல்லை. வண்டி டியூக்கெட்டில் அவன் தூக்கிட்டு போயிட்டான். அதுவும் ஒரு ரவுடிகிட்ட காசு வாங்கினேன். அவன் என்னை ஃபோன் அடிச்சு மிரட்டினான். நான் போகிற இடம்லாம் சுற்றினான். அதுக்கப்புறம் அது பேச ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சிச்சு. என் லைஃபையே போட்டுச்சு. என்னடா வாழ்க்கைன்னு நினச்சி பார்க்கும்போது, இனிமையாச்சும் நம்ம வாழ்க்கை மாறணும்னு நினச்சி பார்த்தா அப்போது நடந்துச்சு. பேலன்ஸாக இருக்கிற என் ஃப்ரெண்டும் விட்டு போயிட்டானுங்க. கடைசியாக அந்த மான மரியாதையும் போச்சு. கடைசியாக வீட்டில் இருந்த மானமும் போச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினச்சி பார்த்தா அது யாருமே காரணம் கிடையாது. நான் தான், முழுக்க நான் தான். இதெல்லாம் நடக்க காரணம் ஒன்று சரக்கு, இன்னொன்று நான் வாங்கின கடை, இன்னொன்று தேவையில்லாமல் என் டைமை வேஸ்ட் பண்ணி ஒரு பொண்ணு பின்னாடி அலைஞ்சிது. நான் அதுக்கப்புறம் சொல்ல வந்துட்டேன். கடைசியாக ஒன்று இருக்குது, என் பிளடி ரூம்மேட்ஸ். ஃப்ளாஷ்பேக். அதாவது என் லைஃப்லேயே ரொம்ப மறக்க முடியாத மெமரிஸ் இருக்கிற ஒரு டைம்ஸ் தான் காலேஜ் படிக்கும்போது. இந்த டைம்ஸ் தான் சரி. இன்றைக்காச்சும் அந்த பொண்ணை பேசணும்னு போனேன். ஒரு 2 மினிட்ஸ் உங்கள்கிட்ட பேசலாமா? சொல்லுங்க. உங்கள் கூட சேர்ந்து நடக்கணும், பேசணும், பழகணும்னு தோணுது. நடக்குமா? பேசுங்க, பழகுங்க. ஆனால் ப்ளீஸ் லவ்னு சுற்றிட்டு பின்னாடி வராதிங்க. நான் போகலாமா? ஹர்ட் பண்ணிட்டோமோ? அன்றைக்கி அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு போகும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணிடலான்னு தோணுது. ஆனால் என்ன தான் வெயிட் பண்ணாலும் அன்றைக்கி பேசின பதில் தானே திருப்பி வரும். என் வாழ்க்கையில் செய்யக்கூடாத வேலையை பண்ணிட்டேன். ஒரு கடன் வாங்கினேன். என் லைஃப்லேயே போட்டுருச்சு. கடன் கொடுத்தவன் பெரிய ரோடி. அவன்கிட்ட வாங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஏன்டா பிறந்தோன்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருக்குது. இந்த நாயா உங்களை போட சொல்லியாச்சு. ராஜே,
இதுதான் உன்னோட கடைசி நாள். இதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க போறது கிடையாது. ஒத்தா நேரில் வரடி ஃபோனை விடா சொல்லுங்கண்ணே. குமார், அந்த ராஜ் இனிமேல் உயிரோட இருக்கக்கூடாது. அப்படி அவன் உயிரோட இருந்தா உனக்கு நான் சமாதி கட்டிடுவேன். ஜாகிரதை. சொல்றது புரிஞ்சுதுல? முடிச்சு விட்றேண்ணே, முடிச்சுட்டு கால் பண்ணேன் உனக்கு. வாங்கின கிளம்புவோம். இவன் வேற அடிக்கடி கவனி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன முடிக்கிறியா? சீக்கிரம் உடனே முடிச்சிடலாம். ராஜு வாஸ் மாறி. நீங்களா சொல்லுங்கண்ணா. உள்ள 4 பேர் இருக்கானுங்க. அவங்க ரொம்ப கோளாறு பிடிச்சவனுங்க. இந்த விளையாட்டு ரொம்ப இருக்கிற மாதிரி அவங்க கிட்ட வச்சுக்காதுங்க. சரிங்களா? பார்த்து பத்திரமா நடந்துக்கணும். அப்புறம் சாப்பிட்டியா? நேற்று மொத்தம் தரணும்னு சொல்லிட்டு இன்னும் கொரோனா அத்தை மட்டும் தான் வந்துச்சு. இந்த படம் தூங்கிட்டியா? சரி, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? வந்துட்டாரா வீட்டுக்கு? மதியானம் லஞ்சுக்கு போகலாமா எங்கேயாச்சும்? தம்பி தம்பி அவங்கடா இருக்காங்க. என்ன போயிட்டீங்க? ஏதோ பண்ணிட்டு போங்க. 2 பேர் தான் ஒரு ரூம் போயிட்டு. சரியா? புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. நீங்களும் அதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பாங்க. கோலாறு பார்த்து. சரிங்களா? நமாஸ். சரியா? கபில் தேவ். சரியா? பார்த்து பத்திரமா இருந்தா கோலாறு சீக்கிரம் விட்டுறாதீங்க. அது பத்திரமா பாத்துக்கலாம். என்ன புதுசாக ஆள் வந்திருக்க மாதிரி தெரியுது. இருக்கிற ஆளுவலே அடித்து தோற்றலான்னு பார்த்துட்ருக்கேன். அதில் புதுசாக ஒரு ஆள் சுற்றி இருக்கானா? இவங்க எப்படி அடித்து தோற்றுறதுன்னு தெரியலையா? சரி, ஓகே. நீ உங்க கபில் தேவ் கிரிக்கெட் படியா? இல்ல ப்ரோ, ஃபுட்பால் நல்லா இருக்கும். கேட்டது மாதிரி சொல்றா. இல்ல ப்ரோ, சரி இல்ல ப்ரோ, கிடையாது. எதுல எல்லா பசங்களும் எல்லா பழமும் இருக்குது. சத்தியமா அந்த ரூம் செட் ஆக மாட்டீங்க. கிளம்புறீங்க. புரியுதா? உனக்கு புரியுதா? புரியுது. சரி சரி. The next day. Roommates. மறக்க முடியாத ஞாபகம். அவசரப்பட்ட மாதிரி தெரியுது. கொஞ்சம் யோசிச்சு செஞ்சிருக்கலாமோ? ரொம்ப கேவலமாக இருக்குது. கலாய் பண்ணலா? நல்லா இருக்கு. போய் சீக்கிரம் குளிச்சு வாடா. ஒரு நிமிஷம் தான் பரவாயில்ல. சாப்பிட்டு கூப்பிட்றாங்க. தயவுசெய்து அழுவாத சொல்லிட்டேன். டேய், எத்தனை கிளாஸ் வரணும்? 4 to 8 போதும். அது போதுமா? காலையில் கண்ணு வரையுது. துண்டு எங்கடா? கிச்சன் வச்சிருக்கானா? கிச்சன் வச்சுருக்கானு இருக்கான். காலையிலேருந்து ஏதோ ஒரு சத்தம் மட்டும் வெளிச்சிட்டே இருக்கு. காலையிலே ஃப்ரீ ஃபயர் எனிமி வரான். நானெல்லாம் எனிமி
தெரியல, காலையிலேருந்து கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தவன் மைதா மாவில் தோசை விட்டுட்டுருக்கான், இன்னொருத்தவன் ஃப்ரீ ஃபயரில் எனிமி ஆரம்னு சொல்லிட்டு கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கான், இன்னொருத்தவன் எங்கே போனானே தெரியல. நீ காலேஜ் போயே கடுப்பாக நீ ஒரு மாதிரியாகவே ஒரு பிரச்சனை சரக்கு அடிக்கலாம்னு யோசிக்கிறேன். காலையில் இவங்க மூஞ்சில் வேறு முடிச்சிட்டோன்னா டேய் நீ 2 minutes அம்மா. டேய் டைம் ஆயிட்டு வாங்க போலாம். அண்ணா இதே வாடா நீவேடா சரி நான் போயிட்டோம். நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கும்போது நம்ம சிறியனமே நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நானே எவ்வளோ சிறியனமே நடிக்கிறது உள்ள அவ்வளோ வழியை வச்சுக்கிட்டு. A few moments later. என்னால் சத்தியமாக இருக்க முடியலைங்க. என்னால் இங்கே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு நிறைய பிரச்சனை வரும். உண்மையாக சொல்ல விட மாட்டானுங்க, அதான் இப்படி பண்ண வேண்டிய போச்சு. டேய் பாறாங்க என்ன படிக்கிறான் பாருடா. டேய் சிவா என்னடா அண்ணா வண்டியில படிக்கிறாங்க கீழே. ஏன்னா சரக்கு அடிக்கணும் பாருங்க, சரக்கு அடிக்கிறதுக்கு ஒரு தேவை கிடையாது. அப்படி இப்படி வர முடியாது. ஒருத்தவங்க எதனால் நான் சரக்கு அடிப்பான், ஒன்றும் டிப்ரெஷன் இல்லை ஏதாவது பிரச்சனை. எனக்கு அப்படி ஒரு டிப்ரெஷன் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. என்னன்னா ஒரு கம்பெனியில் நான் லோன் வாங்கினா, ஒரு பைக்கு லோன் வாங்கினா, அந்த கம்பெனிக்காரன் முடிச்சு கேட்கணும், ஒரு ரவுடி என்னை முடிச்சு மாட்டணும். அதுக்கப்புறம் ஒரு லவ் ஒன்று பண்ணேன், அந்த பொண்ணு பிடிக்கலன்னு என்ன ரீசனே தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணான். இதெல்லாம் யோசிச்சு மூளை குழம்பு போய் அதுக்கப்புறம் நான் எடுத்து வராமல் சரி, அதுக்கப்புறம் நான் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹலோ சொல்லுங்க, யாரு? சொல்லுங்க. மாறிட்டானா? டே மாறி, நான் அவன்கிட்ட கடன் வாங்கிட்டா ஆளுங்க என்னோட பேசுவா என்னோட கிடைக்கலாமா? கடன் என்ன பேசுகிறேன்? இன்னும் ஒரு வாரம் நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஏதாவது பேசுகிற ஃபோன் எடுத்து வந்துச்சு, இது எங்கே இருந்தாலும் பணம் எடுத்து போட்டோம். இதுக்கப்புறம் வீடு பக்கம் வர்றது, சும்மா ஃபோன் சார்ஜ் பண்ணுறது, ஏதாவது வேலை மாதிரி பார்த்துட்டு உண்டு. நீ எங்கே போக மாட்டோமே மொத்த ஃபோனை எழுதி அடி தொட்டுடும். சத்தியமாக நான் வேணுமே பேசல. இவங்களாம் எனக்கு பிடிக்கக்கூடாது, என்ன அடித்து தோத்தணும்னு சொல்லி தான் பேசினேன். நம்ம என்னால் இவங்க இப்போ எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. பேசுங்க, பழகுங்க, ஆனால் ப்ளீஸ் லவ்னு சுற்றிட்டு பின்னாடி வராதீங்க.
ஏய் உன்னை இதுக்காக படிக்க வச்சேன். ஏய் அவனை ஆச்சுடாடா. ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர்ஸாக வாழ்கிறாங்க. சில பேர் ஹீரோ, சில பேர் வில்லன், சில பேர் காமெடி. இல்லை ஒவ்வொருத்தவங்களும் ஒரு உணர்வு இருக்குது, ஒரு ஃபேமிலி இருக்குது. ஆனால் சில பேருக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி லைஃப்பில் எல்லாம் விட்டு போய் ஏன் சில பேர் மட்டும் எப்படி நடக்குதுன்னு பார்த்தா அது வேறு யாரும் காரணம் இல்லை, அவங்கவுங்க தான் காரணம். பாசமலர். ஏன் அப்படி எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்கு? என்னடி எப்ப பார்த்தாலும் அண்ணன் போட்டுட்டே இருக்க? நானே மேலே அடிக்கணும் சோகத்தில் உட்காந்து எப்படி அடிச்சுட்டு கிச்சன் வரணும், சமைக்க போற 2 பேர் சண்டை போட்டுக்காம இருக்கணும். என்னப்பா, என்ன பிரச்சனை? லவ் பண்ண அதுவும் போச்சு, ஃப்ரெண்ட்ஸும் இருந்தானுங்க அவனும் போயிட்டானுங்க. சரி லவ் தான் போச்சுன்னு பைக் ஒன்று வாங்கினேன், அதுவும் தள்ளிட்டு போயிட்டானுங்க டியூ வீட்டில்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜாப் போனேன், கடைசியில் அதுவும் போச்சு. என் வாழ்க்கையை எடுத்து போச்சு. எல்லாம் ஒஞ்சி வீட்டுக்கு வந்தா தரவணையத்துக்கு போட்டு அடிக்கிறேன். சரி சரி கூட பாத்துக்கலாம், எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும். இதுக்குதான் இப்ப மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்கியா? நான் வாழ்க்கடா.